ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் இருக்க எல்லா எக்ஸ்பர்ட்ஸுக்கும் பெரிய தலைவலியான விஷயம் என்னன்னா சிவில் ஐடி டிலே தான். ரெசிடென்சி ரெனியூவல் பண்ணி 15 நாள் ஆகியும், ஒரு சிலருக்கு 30 நாள் ஆகிரும், ஒரு சிலருக்கு 45 நாள் ஆயிரும், சில பேருக்கு 2 மாதம் கூட ஆகுது. ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் அண்டர் ப்ராசஸிங்னு வருது. எதனால் இப்படி ஆகுது? இதனால ப்ராப்ளம் வருமா, ஃபைன் வருமா, நாடு கடத்தல் வருமா, என்ன பண்ணினா சீக்கிரம் வரும் அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவில் ஐடி டிலே கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிலாம் குவைத்தில் ரெசிடென்சி ரெனியூவல் பண்ணாலே 7லேருந்து 10 நாளுக்குள்ளே சிவில் ஐடி ரெடியாகி வந்துடும். ஆனால் இப்போ 30 நாள் ஆகுது, 45 நாள் ஆகுது, ஒரு சில கேஸில் 2 மாதம் கூட ஆகுது சிவில் ஐடி வர்றதுக்கு. PACI ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை. ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். இந்தியன்ஸ், பிலிப்பைன்ஸ் இது போன்ற எல்லா நாட்டவருக்குமே இந்த இஷ்யூ இருக்கு. ரீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் மேண்டட்டரி ஆக்கிட்டாங்க. இப்போ குவைத்தில் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஸ்கேன், ஐ ஸ்கேன் இது 3மே கம்ப்ளீட் ஆனாதான் சிவில் ஐடி பிரிண்ட் ஆகும். பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுது. ஓல்டு பயோமெட்ரிக் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. பயோமெட்ரிக் கால் வருது. இதனால தான் நிறைய ஃபைல்ஸ் பெண்டிங்கில் இருக்கு. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, PACI ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்கு. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் ரெசிடென்சி ரெனியூவல், அப்புறம் நியூ விசா எடுக்கிறவங்க, ஃபேமிலி விசா எடுக்கிறவங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க, இப்படி ஒரே டைமில் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டாஃப்ஸ் லிமிட்டடாக இருக்கிறதுனாலையும், ஃபைல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்குது. அதனால தான் சிவில் ஐடி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. தேர்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அண்ட் டிஜிட்டல் அப்கிரேட். அதாவது குவைத் கவர்மெண்ட் பழைய மேனுவல் சிஸ்டம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே டிஜிட்டல் ப்ளஸ் ஸ்மார்ட் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் ப்ளஸ் ஸ்மார்ட் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால சர்வர் இஷ்யூஸ் வருது, சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக லேட் ஆகுது, டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய வருது. அதனால தான் அண்டர் ப்ராசஸிங் அப்படியே காமிக்குது. ரீசன் 4 பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் தான் வருது. அவங்க குடியிருக்க ஃப்ளாட் நம்பர் மிஸ்மேட்ச் ஆகுறதுனாலையும், பில்டிங் நம்பர் ராங்காக இருக்கிறதுனாலையும், அட்ரஸ் அப்டேட் பெண்டிங் இருக்கிறதுனாலையும் தான் இந்த ப்ராப்ளம் வருது. முனிசிபாலிட்டி வெரிஃபை பண்ணாமல் சிவில் ஐடி எப்போதுமே பிரிண்ட் ஆகாது. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, ஃபர்வானியா, ஹவாலி இது போன்ற ஏரியாவில் முனிசிபாலிட்டி வெரிஃபை பண்ணுவாங்க. அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் சிவில் ஐடி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் முனிசிபாலிட்டி செக் பண்ணும்போது அட்ரஸ் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிவில் ஐடி பிரிண்ட் ஆகாது. ரீசன் 5 பார்த்தீங்கன்னா, கம்பெனி இல்லைனா ஸ்பான்சர் சைடு டிலே இருந்தால் சிவில் ஐடி வரதுக்கு லேட்டாக சான்ஸ் இருக்கு. ஒரு சில சமயம் எம்ப்ளாயி ஃபால்ட் இருக்காது. கம்பெனி PRO டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலைன்னா சிவில் ஐடி வரதுக்கு லேட் ஆகும். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் டேட்டா மிஸ்மேட்சாக இருந்தாலும் சிவில் ஐடி வரதுக்கு லேட் ஆகும். சேலரி டீடைல்ஸ் அப்டேட் ஆகலைன்னாலும் சிவில் ஐடி வரதுக்கு லேட் ஆகும், டிலே ஆகும். ஸ்பான்சர் சைடு மிஸ்டேக் இருந்தாலும் எம்ப்ளாயி சிவில் ஐடி ஸ்டக் ஆகும். சிவில் ஐடி டிலே இருந்தால் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. சிவில் ஐடி வரதுக்கு லேட் ஆச்சுன்னா ஃபைன் இருக்குமா, நாடு கடத்தல் இருக்குமா, அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுடைய ரெசிடென்சி வேலிடாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுடைய ரெசிடென்சி வேலிட் இருக்கு, பட் சிவில் ஐடி டிலே ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம். மொபைல் ஐடி ஆப் வேலிடு, பாஸ்போர்ட் ப்ளஸ் ரெசிடென்சி வேலிட், போலீஸ் செக்கிங்ல இஷ்யூ வராது. குவைத் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சிவில் ஐடி வரதுக்கு டிலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஐடி ஆப் யூஸ் பண்ணுங்க, PACI வெப்சைட்ல ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க, சாகில் ஆப்பில் அப்டேட் செக் பண்ணுங்க, பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க, கம்பெனி PRO ஃபாலோ அப் பண்ணுங்க, அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க, ஃபேக் ஏஜென்ட்ஸுக்கு மணி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிவில் ஐடி டிலே ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, பயோமெட்ரிக் சிஸ்டத்தை ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஒர்க்லோட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனாலே தான் சிவில் ஐடி வரதுக்கு டிலே ஆகுது. எல்லாருக்குமே இந்த சேம் ப்ராப்ளம் இருக்கு. கவர்மெண்ட் சைடு ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரெசிடென்சி வேலிடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டென்ஷனே தேவையில்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.